அறப்போர் இயக்கத்துடைய இந்த 10 ஆண்டுகளின் மிகப்பெரிய வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா, இந்த அரங்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த முகங்களை தான் பார்க்குறேன். ஏன்னா ஜனநாயகத்தின் மீதும் இந்த அரசியல் கட்டமைப்பின் மீதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கக்கூடிய தலைமுறையைச் சேர்ந்தவன் நான். எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாக இந்த அரங்கம் தெரிகிறது. இந்த தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் இப்படியான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது தான் அறப்போர் இயக்கத்தின் இந்த 10 ஆண்டு காலத்தின் மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். ஜெயராமன் தோழர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார் இந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்காக. அப்போது இந்த புத்தகம் பிரிண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன், இந்த புத்தகத்தை பிரிண்டில் இருக்குது, பிடிஎஃப் என்ன அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அவர் பிடிஎஃப் அனுப்புனார். நான் இந்த புத்தகத்தை கடந்த 3 நாட்களாக படித்து முடித்து விட்டேன். இப்போ படித்து முடிச்சுட்டு இந்த மேடைக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் பெரியாரின் தாடிக்கு பிறகு நான் மிகவும் விரும்பக்கூடிய தாடியாக தேவானந்தின் தாடி, தேவானந்தின் தாடி தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் படித்த பிறகு நீங்களும் அதை நிச்சயமாக உணர்வீங்க இந்த புத்தகத்தை படித்தா. தோழர்களே, அறப்போர் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்தே அதை வெளியிலிருந்து ஒரு தோழனாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவில் நானும் ஒருத்தவன். ஜோக்கர் 2016 ஜோக்கர் படத்தை நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் அறப்போர் இயக்கம் தொடங்கப்பட்ட காலகட்டம் அது. அதிலிருந்து ஜெயராம் தோழரையும் அறப்போர் இயக்க தோழர்களையும் நான் அங்கங்கே சந்திப்பது உண்டு. அவர்களின் பணிகளை தொடர்ந்து பின்தொடர்வது உண்டு. இப்போ எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இன்னும் இந்த அறப்போர் இயக்கத்தை பார்க்கும்போது இன்னும் 100 ஜோக்கர்கள் இயக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் எனக்கு ஏற்படுகிறது. ஏன்னா சுரேஷ் தோழர் சொன்ன மாதிரி நான் இந்தியா முழுவதும் ஒரு 3 முறை பயணங்கள் சென்றிருக்கிறேன். இந்தியாவை குறுக்கும் நடுக்குமாக ஒரு 3 முறை நான் வெவ்வேறு காரணங்களோடு பயணம் செய்திருக்கிறேன். அதில் இந்த நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, அதை நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன். இந்தியா என்கின்ற இந்த கட்டமைப்பு, இந்த ஜனநாயகம் இவ்வளவு ஊழல்களுக்கும் இவ்வளவு சல்லித்தனங்களுக்கும் பிறகு இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தேர்தல் அரசியலுக்கு வெளியே இருந்து இந்த சிஸ்டத்தை இயக்கி கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் காரணம். அப்படி இருக்கக்கூடிய 1000 தோழர்கள், அச்சமில்லாமல் இந்த சமூகத்திற்காக நிற்கக்கூடிய தோழர்கள் தான் காரணம். அப்படிப்பட்டவர்களை நான் இந்தியா முழுவதும் சந்தித்திருக்கிறேன். அதில் சுரேஷ் தோழர் சொன்ன அந்த விஷயத்தை நான் வழிமொழிகிறேன். அறப்போர் இயக்கம் மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் நான் பார்க்கவில்லை. அப்படி ஒரு இயக்க கட்டமைப்பை தனி மனிதர்களாகவும் பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து உயிரை இழந்தவர்கள் எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இயக்கமாக அது மாறும்போது, ஒரு அச்சமற்ற தன்மையை உருவாக்கும் போது தான் நிறைய இதயங்கள் அதில் சேரும். அப்படி இந்த 10 ஆண்டுகள் அப்படி ஒரு அச்சம் இல்லாமல் நீங்கள் வாங்க, வீதிக்கு வாங்க போராடுவதற்கு அப்படிங்கிற ஒரு குரலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அறப்போர் வளர்ந்திருப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னுடைய கெரியரை ஒரு பத்திரிகையாளனாக ஆரம்பித்த காலகட்டத்தில், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் ரிபலாக பார்த்த தனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவரை நம்ம பின்பற்றி இவ்வளவு புரட்சிகரமான சிந்தனையோடு வளர்ந்துருக்கிறாங்களேன்னு நாம் முன்னுதாரணமாக நான் பார்த்த நிறைய மனிதர்கள், குட்டி குட்டி இயக்கங்கள், அவங்க எல்லாமே இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது பல கட்சிகளில் விலை போயிட்டாங்க. பல கட்சிகளில். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க அந்த ரிபல் நல்லவன் அப்படிங்கிற அந்த பிராண்டை உருவாக்குனது தனக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ தோணுது எப்படின்னா, இந்த ஒரு கம்பெனியை ஆரம்பித்து பிராண்டை கிரியேட் பண்ணி மெர்ஜ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஆட்கள் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி அவர்கள் திமுகவிலோ அதிமுகவிலோ பிஜேபியிலோ வெவ்வேறு பெயர்களில், இப்போ தான் ஐடி விங்குன்னு ஒரு அழகான பெயர், அப்படி வெளியே போகிறவர்கள் இருக்குது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது.
தத்துவ அடிப்படையிலான காரணங்களும் இருக்கிறது அவர்களுக்கு, அது வேறு. அப்படி இருக்கும்போது யாருக்கும் விலை போகாமல் அறப்போர் மாதிரியான இயக்கங்கள் இவ்வளவு கோடி ஊழல்களை வெளியில் கொண்டு வந்து சமரசம் இல்லாமல் இலங்கை கொண்டிருக்கிறதே அதற்கே ஒரு பெரிய வணக்கம். அதுதான் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எல்லா துறையிலுமே இந்த சமரசம் என்பது 40 வயதிற்கு மேல் படிப்படியாக நடந்து விடுகிறது. அது சினிமா துறையாக இருக்கட்டும், சட்டத்துறையாக இருக்கட்டும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த 40 வயதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உண்மைகள் தெரிய வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் பொய்கள் தெரிய வருது. அதுதான் உண்மை. அவங்களுக்கு பொய்கள் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இடதுசாரி இயக்கத்தின் தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு எப்போதும் என்னை ஒரு கம்யூனிஸ்டாக அறிவித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவன் நான். அது சினிமா துறையில் தொடர்ந்து அதை மறைக்காமல், அது பார்ட்டி சம்மந்தப்பட்டதில்லை, தத்துவ அடிப்படையில் சமத்துவங்கிற அந்த தத்துவ அடிப்படையில் என்னை ஒரு கம்யூனிஸ்டாக அறிவித்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருப்போம் நான். ஸோ அப்படியான என்னை போன்றவர்களுக்கு ஒரு தளர்ச்சி உருவாகும் போது எல்லாம் அறப்போரும் ஜெயராமன் மாதிரி தோழர்களும் பெரிய முன்மாதிரியாக இருக்கிறீர்கள். அது மிக முக்கியமான பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த அறப்போர் இயக்கம் செய்யக்கூடிய விஷயம் அவருடைய புத்தகத்தின் தலைப்பே ஊழல் எல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது இன்றைக்கு அவங்க தோழர் சொன்ன மாதிரி எல்லா எளிய மக்கள்கிட்டையும், ஆட்டோக்காரர்களில் தொடங்கி எல்லா எளிய மக்களிடமும் ஊழல் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஆழமாக படிந்திருக்கிறது. எப்படின்னா இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் இதுவும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் சினிமா துறையில் கூட ஒரு காலகட்டத்தில் ஊழலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய திரைக்கதைகளுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அதாவது வியாபாரத்திலேயே, கமர்ஷியலாக வணிகத்திலேயே அதுக்கு ஒரு பெரிய வாண்டட் இருந்தது. இன்றைக்கி இருந்தால் ஏங்க இதெல்லாம் எடுபடுமாங்க அப்படின்னு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. இன்றைக்கி யார் தான் சம்பாதிக்காமல் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எங்கேருந்து தொடங்குதுன்னா எலெக்ஷன் சிஸ்டத்துலேருந்தே தொடங்குது. அதனால் ஒரு ஓட்டை விற்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு கேள்வி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து அது தொடங்குகிறது. பெரியார் சொன்ன மாதிரி முட்டாள்களின் சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குறிப்பாக அறப்போர் இயக்கத்துடைய பெரிய சாதனையாக நான் இன்னொரு சாதனையாக சொல்கிறது இந்த தகவல் உரிமை சட்டத்தை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அதை தொடர்ந்து ஜெயராமன் தோழர் அவருடைய எல்லா பேட்டிகள்லையும் அதை பற்றி சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக ஒரு பெரிய விஷயம். அதன் பிறகுதான் நிறைய பேர் தங்களால் இதையெல்லாம், ஏன்னா ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா அந்த டெண்டருக்கு பின்னாடி நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. என்னை போன்ற ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு கூட அது பற்றின பெரிய அறிவு கிடையாது. ஸோ ஒரு டெண்டர் எப்படி நடக்குது, குறிப்பாக அந்த ரேஷன் துறையிலெல்லாம் அவங்க ஏற்படுத்தின விழிப்புணர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். அப்போ ஒரு எளிய மனிதனுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூடிய வழி இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதை கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது அறப்போர் இயக்கத்தின் மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த எண் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு இன்றைக்கு அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான தாக்கத்தை இந்த எலெக்ஷனில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம எல்லோருடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அறப்போர் இயக்கம் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும். ஏன்னா அந்த சீர்திருத்தத்திலிருந்து தான் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு பெரிய சீர்திருத்தத்தை நோக்கி செல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இப்படி தொடர்ந்து ஒரு போராட்டங்களின் வழியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜெயராம் தோழருக்கும் அறப்போர் இயக்கத்திற்கும் இன்னும் ஆயிரம் கேக்குகளை அள்ளி ஊட்ட இந்த சமூகம் காத்திருக்கிறது. நான் அடுத்த 10 வருடங்களுக்கு ரொம்ப முக்கியமாக யோசிக்கிற ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தோணுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜனநாயகம் இன்றைக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நான் என்ன நினைக்கிறேன்னா பொய். அதாவது ஒரு ரூமில் 2 சிஸ்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்தா நம்மளை பற்றின ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியுது. அவங்களால ஒரு எலெக்ஷனை அவங்களால நடத்த முடியுது, ஒரு ஓட்டை உங்கள்கிட்டேருந்து வாங்க முடியுது. எல்லாமே பொய். இந்த பொய் செய்திகள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது.
அப்போ ஒட்டுமொத்தமாக பொய்யாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம வாழ்கிறோமோங்கிற ஒரு இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு பெரிய உண்மை தேவைப்படுது. ஸோ அப்படி இந்த ஃபேக்கு எதிராக ஃபேக்டை வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது குறிப்பாக தேர்தல் அரசியலில் ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளரை எப்படி ஒரு கட்சி சாதி பலத்தை பணபலத்தை மட்டுமே முன்வைத்து நிறுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது வந்து இந்த எண் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறத ஒரு பெரிய மூமெண்ட்டாக, அது ஒரு பெரிய ஒரு சின்ன நிகழ்வாக இல்லாமல் அதை ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாற்றுவதன் மூலமாக அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்னு ஒரு ஆள் 50% வரி போட்டால் இந்தியாவின் பொருளாதாரம் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கேருந்து உருவாகுது, இங்கே இருக்கக்கூடிய துறைகள் வந்து ஸ்தம்பிக்கக்கூடியது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா தனியார் மயமாக்கல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம தொடர்ந்து இழந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த எப்படி வந்து நம்ம வந்து கரப்ஷனை ஒவ்வொரு துறையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரோமோ அதே மாதிரி தனியார் மயமாக்கலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் அறப்போர் இயக்கம் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசு எதற்காக இருக்கிறது? இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களை தொடர்ந்து எடுப்பதன் மூலமாக வேலையின்மை எப்படி அதிகரிக்கிறது, அங்கே எப்படி வந்து ஒரு தனியார் முதலாளிகளின் லாபம் எங்கே வந்து அதிகமாகிறது, அது ஒட்டுமொத்த நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும்? ஏன்னா அது ரொம்ப லாங் டைம் கோலுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து முக்கியமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவது, அவங்க ஆரம்பத்தில் ஜெயராம் தோழர் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க அவர் வந்து ஹீரோஷிப்பை வந்து விரும்புறதில்லை அப்படின்னு. நல்லவங்களோட பெரிய பிரச்சனையே அதுதான். அதனால தான் அயோக்கியர்களும் பொறுக்கிங்களும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க இந்த சமூகத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கெட்ட விஷயத்தை கூவி கூவி விற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நல்ல விஷயத்தை இன்னும் கூவி விற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம கிருஷ்ணா தோழர் சொன்ன மாதிரி இதை டாக்குமெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு லைப்ரரியை நாம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆர்ட் ஸ்பேஸில் ஆவணப்படமா குறும்படமா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது அறப்போர் மாதிரியான விஷயத்தோடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப, நான் வந்து இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கிருஷ்ணா தோழர் வந்து ஒரு இயக்கம்தான், நான் அவரை தனி மனிதராக பார்க்கல. ஹென்றி தோழர் வந்து ஒரு பெரிய இயக்கம். இது அவர் இத்தனை வருட அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய இயக்கமாக நான் பார்க்குறேன். அது மாதிரி நான் சுரேஷ் தோழர், கல்பனா தோழர், சுதா தோழர், சித்தார்த் தோழர் எல்லாருமே இவங்க தனி மனிதர்கள் இல்லை, இது இயக்கம் நான் நினைக்கிறேன். அப்போது இந்த இயக்கத்தை இந்த செயல்களை ஆவணப்படுத்துவதுங்கிறது நமக்காக இல்லை, நம்முடைய ஹீரோஷிப்காக இல்லை, அது அடுத்த தலைமுறைக்காக நடந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அறப்போர் இயக்கத்தின் செயல்களை வந்து ஆர்ட் ஸ்பேஸ்லையும் வேறு வேறு விதங்களில் ஆவணப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட சைட்லேருந்து நாங்கள் வந்து காம்ரேட் டாக்கீஸ்னு ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம் ஒரு ஆர்ட் ஸ்பேஸில். ஸோ அறப்போர் இயக்கத்தோடு இணைந்து ஆர்ட் ஸ்பேஸில் நாங்களும் ஆவணப்படத்திற்கு மற்ற விஷயங்களுக்கு பங்களிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அப்படி வந்து நாம் இணைந்து, ஏன்னா இதை சொல்லாமல் வேறு எதை சொல்ல போகிறோம் சொசைட்டிக்கு. ஸோ அந்த ஸ்பேஸில் அறப்போரோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ அப்படியான விஷயங்களை தொடர்ந்து அறப்போர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.